Hi friends, Assalamu alaikum. Welcome back to Sana's Happy Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா புளிச்சக்கீரை எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இதுதான் புளிச்சக்கீரை. புளிச்சக்கீரையிலே ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு சிகப்பு தண்டு கீரை, இன்னொன்னு பச்சை தண்டு கீரைன்னு இருக்கு. நான் இன்னைக்கு சிகப்பு தண்டோட கீரை தான் எடுத்துர்க்கேன். இந்த சிகப்பு தண்டோட கீரை நல்லா புளிப்பா நல்லா டேஸ்டா இருக்கும். இது எப்படி செய்யலாம்னு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 15 ல இருந்து 20 வரமிளகாய் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதோடயே சேர்த்து 5 ல இருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். மல்லி ஃப்ரை ஆனது இதுல ரெக்கார்ட் ஆகல. இது ரெண்டத்தையுமே ஃப்ரை பண்ணி ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நம்ம கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு வச்சுக்கணும். இப்போ கீரை செய்யறதுக்காக ஒரு மண் பாத்திரம் எடுத்துர்க்கேன். மண் பாத்திரத்துல புளிச்சக்கீரை செய்தா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். மண் பாத்திரம் இல்லாதவங்க குக்கர்ல கூட செஞ்சுக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ இதல என்னென்ன ஆட் பண்ணிருக்கேன் அப்படினா புளிச்சக்கீரை, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, 10 ல இருந்து 15 பூண்டு பல்லு, அதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதுல புளி எதுக்காக ஆட் பண்றோம் அப்படினா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமா இருக்குங்கிறதுக்காக நான் புளி ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு புளி வேணாம் அப்படினா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம நம்ம ஒரு மூடி போட்டு 5 ல இருந்து 10 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கீரை ஒரு அரை வேக்காடு வெந்திருக்கு. தண்ணி நான் கொஞ்சம் கூட ஊத்தவே இல்ல. தண்ணி கீரையில இருந்து எவ்வளவு வெளியா இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த தண்ணி ஃபுல்லா சுண்டி வர வரைக்கும் நம்ம மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் நல்லா. இப்போ இதே கீரையை நீங்க குக்கர்ல செய்யணும் அப்படினா 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி நீங்க வேக விட்டுக்கோங்க. நல்லா சூப்பரா வெந்துரும். இப்போ நம்ம மூடி ஓபன் பண்ணி பார்த்தலாம் எப்படி இருக்குங்கிறது. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம நல்லா கீரை குழைவா வெந்துருச்சு. பூண்டு புளி எல்லாமே நல்லா கரையிற அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ உங்ககிட்ட பருப்பு மத்து இருந்துச்சு அப்படினா பருப்பு மத்தை வச்சு இந்த மண் சட்டி மூலமா நீங்க நல்லா கடைஞ்சிக்கலாம். நல்லா குழைவா கிடைக்கும் நமக்கு கீரை. என்கிட்ட பருப்பு மத்து இல்லாதனால நான் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைக்க போறேன். இப்போ இந்த கீரையை நான் நல்லா ஆற வச்சுக்க போறேன். கீரை நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் இது என்ன அரைச்சு வச்சிருக்கேன் அப்படினா நம்ம வறுத்து வச்சிருக்க மிளகாவையும் மல்லியும் நான் அந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சு வச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் மல்லியும் மிளகாவும் கொரகொரப்பா இருக்கணும். அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும் கீரையில ஆட் பண்ணும்போது. இதை ஒரு 5 ல இருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி மறுபடியும் இதை ஒரு மிக்ஸில போட்டு நம்ம நல்லா சாஃப்டான பேஸ்டா நம்ம அரைச்சுக்கலாம். இப்போ கீரையை நல்லா ஸ்மூத் பேஸ்டா அரைச்சிட்டு வந்தாச்சு. கீரை இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா அரைக்கணும். அப்பதான் சாப்பிட்றதுக்கு கீரை ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ கீரையை நம்ம தாளிச்சிடலாம். கீரை தாளிக்கிறதுக்காக நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போறோம். நல்லெண்ணெய் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் கீரைக்கு. அது மட்டும் இல்ல, கீரை கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணீங்கன்னா நம்ம 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். அந்த அளவுக்கு கீரை ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் 5 ல இருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துர்க்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நான் 20 ல இருந்து 25 சின்ன வெங்காயம் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதோடயே ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் ரொம்பவே நல்லா டேஸ்டா இருக்கும் கீரைக்கு. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்க பெரிய வெங்காயம் கூட ஒரு பெரிய வெங்காயம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனா ஃப்ரை ஆகணும். அப்பதான் கீரை நல்லா டேஸ்டா இருக்கும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயத்தூள் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் கீரைக்கு. பெருங்காயத்தூளோட ஒரு 2 நிமிஷம் நல்லா ஒரு ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க கீரையை ஆட் பண்ணிக்கலாம். கீரை ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம்.
புளிச்சக்கீரை 5 நிமிஷம் நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேட்டில் தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் வந்து ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கறதுக்காக நான் இன்னொன்று கூட ஆட் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா மோர் மிளகா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதே வந்து இந்த புளிச்சக்கீரையோட ஆட் பண்ண போகிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மோர் மிளகா இந்த புளிச்சக்கீரையோட ஊறி சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து புளிச்சக்கீரையோட ஆட் பண்ண வேணாம்னா நீங்கள் தனியாக கூட ஃப்ரை பண்ணி வச்சுட்டு ரைஸையும் புளிச்சக்கீரையும் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்குங்கிறனால நான் வந்து புளிச்சக்கீரையோடய ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்மளோட புளிச்சக்கீரை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக புளிச்சக்கீரை செய்து பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த புளிச்சக்கீரையோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. என்னோடய சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இனி வேறொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.